வணக்கம் நேயர்களே. மகிழ்ச்சிக்கோர் தென்கட்சி என்ற அலைவரிசையில் சிரிப்போம், சிந்திப்போம், செயல்படுவோம் என்ற தொடர் நிகழ்ச்சி தினமும் காலை 8 மணிக்கு யூடியூப் அலைவரிசையில் ஒளிபரப்பாகும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த உலகத்தில் 7 வகையான மனிதர்கள் இருக்கிறாங்களாம். டாக்டர் எட்வர்டு பாஷ் அப்படிங்கிறவர் சொல்கிறார். மனிதர்களோட மனோநிலை அடிப்படையில் அவங்கள 7 வகையாக பிரிக்கலாம்ங்கிறார் அவர். அது எப்படி தெரியுமா? முதல் வகை பயந்த குணம் உள்ளவர்கள். சார் ரொம்ப பயந்த சுபாவம், வீட்டில் கூட வாயை திறக்க மாட்டார், சாப்பிட போகிறப்ப மட்டும்தான் கொஞ்சம் வாயை திறப்பார் அப்படிங்கிறோம்ல, அவங்களாம் இந்த ரகம். ரெண்டாவது வகை எப்படின்னா சஞ்சலப்படுகிறவர்கள். எதுக்கு எடுத்தாலும் கலக்கம், குழப்பம், இப்படியே காலம் தள்ளுறவங்க பல பேர் பார்த்துருப்பீங்க. அவங்களாம் இந்த ரகம். மூணாவது வகை எப்படின்னா யதார்த்த உலகை மறந்து கற்பனை உலகத்திலேயே மிதக்கிறவங்க. இளைஞர்கள், கவிஞர்கள், இப்படி பல பேர் இருக்கிறாங்க. எப்போ பார்த்தாலும் கற்பனை உலகத்திலேயே மிதந்துக்கிட்டு இருப்பாங்க. கிட்டத்தில் போய் என்னங்க ஒரு மாதிரியாக இருக்கிறீங்களே அப்படின்னு கேட்டு பாருங்கள், ஒரு அற்ப புழுவை பார்க்குறது மாதிரி உங்களை பார்ப்பாங்க. அதுவும் அந்த வானத்து நிலா என்னை வாவென்று அழைக்கிறது, எனக்கு விரைவில் ஒரு நாள் சிறகுகள் முளைக்கும், சிறகடித்து பறந்து செல்லுவேன், என் செல்ல நிலாவை கொஞ்சி விட்டு திரும்பி வருவேன், அப்படி இப்படின்னு பேச ஆரம்பிச்சிடுவாங்க. கொஞ்சிறது அப்புறம் இருக்கட்டும்ப்பா, இப்போ கஞ்சிக்கு வழியை பாருடா அப்படின்னா அதை காதில் வாங்க மாட்டான். நாலாவது வகை மனிதர்கள் எப்படின்னா தனிமை உணர்வு மிக்கவர்கள். இவங்கள்லாம் மற்றவங்களோட சகஜமாக நெருங்கி பழகிறதில்ல, தான் உண்டு தன்னுடைய வேலை உண்டுன்னு போகிறவங்க. அடுத்த வீட்டில் இருக்கிறது யாருன்னு கேட்டால் கூட அடுத்த வீடுன்னு ஒன்று இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. அவங்கக்கிட்ட மேற்கொண்டு என்னத்தை பேசுறது. ஐந்தாவது வகை மனிதர்கள் எப்படின்னா மற்றவர்கள் செல்வாக்குக்கு உட்பட மறுப்பவர்கள். அடுத்தவங்க செல்வாக்குக்கு இவங்க ஆட்படுறதில்லை. நான் யார் தெரியுமா அப்படின்னு கேட்டால் அதை தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு என்ன ஆக போகுது அப்படிம்பாங்க. ஆறாவது வகை எப்படின்னா எப்பவும் எதுலேயும் பற்று இல்லாமல் இருக்கிறவங்க. இது ஒரு துறவு மனப்பான்மை. இயல்பாகவே சில பேர் இப்படி இருக்கிறது உண்டு. அவங்களுக்கு எதுலேயுமே ஒரு ஈடுபாடு இருக்காது. ஏழாவது வகை மனிதர்கள் மற்றவங்க கவலையை தன்னுடையதாக ஆக்கிக்கிட்டு கவலைப்படுறவங்க. இவங்க மகாத்மாக்கள். தான் வேறு அடுத்தவங்க வேறேன்னு நினைக்கிறதில்ல. இவங்க அப்படிப்பட்ட எண்ணம் இவங்களுக்கு வர்றதில்லை. அதனால் அடுத்தவங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்தால் அதை தன்னுடைய கஷ்டமாகவே எடுத்துக்கிட்டு கவலைப்படுறவங்க இவங்க. ஆகக்கூடி இப்படி 7 வகையான மனிதர்களை அடையாளம் காட்டுறார் அந்த நிபுணர். நாம் இதில் எந்த ரகத்தில் வர்றோங்கிறத நாம் தான் அடையாளம் கண்டுபிடிச்சிக்கணும். எனக்கு தெரிஞ்ச ஒரு மனிதர் உண்டு. அவர் ஒரு வித்தியாசமான டைப்பு. எதையும் ப்ராக்டிக்கலாக யோசிக்கிறவர். எப்போவும் அடுத்தவங்களுக்கு ஒன்றும் பண்ண மாட்டார். ஆனால் நினைக்கிறது என்னென்னா அடுத்தவங்களும் நல்லா இருக்கணும், நாமளும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவர். அவருக்கு ஒரு சமயம் திடீர்னு உடம்பு சுகம் இல்லாமல் போயிட்டுது. டாக்டர் கிட்டத்தில் போனார், பணம் கொடுத்தார், வைத்தியம் பார்த்தார். அவர் எழுதி கொடுத்த மருந்து சீட்டை வாங்கிக்கிட்டார். மருந்து கடைக்கு போனார், பணம் கொடுத்தாரு, மருந்து வாங்கினார். அதை எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்தார். அதுக்கப்புறம் அந்த மருந்தை சாப்பிட்ணும்ல, சாப்பிடல, அப்படியே சும்மா வச்சுட்டார். அவரை பார்த்து கேட்டோம், ஏன் சார் இப்படி பண்ணுறீங்க, வீண் செலவு தானே இது, நீங்கள் எதுக்காக டாக்டர்கிட்ட போய் பணம் செலவு பண்ணீங்க அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு சொல்கிறார், டாக்டர் வாழணும் இல்லையா அதுக்காகன்னார். சரி, அதுக்கப்புறம் என்னத்துக்கு மருந்து வாங்கினீங்க அப்படின்னு கேட்டால், மருந்து கடைக்காரர் வாழணும் இல்லையா அதுக்காக அப்படின்னார். சரி, அப்புறம் ஏன் வாங்கின மருந்தை சாப்பிடாமல் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா, நான் வாழணும் இல்லையா அதுக்காக அப்படின்னாராம் அந்த ஆள். ஐயா தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் மகிழ்ச்சிக்கோர் தென்கட்சி தொடர் நிகழ்ச்சியினை கேட்டு பயன்பெறுங்கள். நிகழ்ச்சியினை பிடித்திருந்தால் உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்டுகளை பதிவு செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.